காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக பெய்த அந்த 10 நாட்கள் கனமழை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கு. அடுத்த 2-3 நாட்கள் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி குறுவை அறுவடை பணிகளை திட்டமிடக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடரலாம். அதே போல சம்பா தாளடி நடவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் நடவு பணிகளை தொடரலாம். மேலும் சம்பா பயிர்களுக்கான பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் போன்ற பணிகளையும் திட்டமிடுவது நல்லது. குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும், இரவு நேரத்துல ஓரிரு இடங்கள்ல நமக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென்கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அடுத்த 2-3 நாட்கள் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 3 நாட்களுக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த